நாகை, மயிலை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. மெகா கூட்டணி, மகா கூட்டணி என அதிமுக எந்த கூட்டணி அமைத்தாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். போகோவின் அரட்டை செயலியை பயன்படுத்துமாறு கட்சவி கணக்கு தடைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் பரிந்துரை. பொது இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளதாக அன்புமணி தகவல். ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 பவுன் தங்க நகைகள் மற்றும் தொலைக்காட்சியை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. மழைநீர் சேகரிப்பை வலியுறுத்தி விழுப்புரத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் கல்லூரி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பொள்ளாச்சி அருகே கோவில்பாளையத்தில் நூற்பாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு கல்லூரியில் தொழில்நெறி வழிகாட்டும் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் ஆட்சியர் மோகனச்சந்திரன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் தடை செய்யப்பட்ட பரிசுச் சீட்டுகளை விற்பனை செய்த 2 கைது. முதுமலை பகுதியில் ஆப்பிரிக்கன் பன்றி காய்ச்சலால் காட்டுப் பன்றிகள் உயிரிழப்பு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை என வனத்துறை விளக்கம்.